ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ஒரு 10 டேஸ் கழிச்சு இன்னைக்கு வந்து வீடியோ வருது. டெய்லி தான் வீடியோ வருது. இதுன்னு 10 டேஸ் கழிச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். யூடியூப்ல வந்து டெய்லி வீடியோ வருது. அது எல்லாமே பழைய வீடியோ. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. எந்த அளவுக்கு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா, நேத்து பார்த்துருப்பீங்க. அப்படின்றதுக்குள்ள பாட்டில உடைச்சு எறிஞ்ச உடனே அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எடுத்து சிக்கியிருக்கு ஆதாரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கைது பண்ணிட்டான்ற அளவுக்கு இப்படி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ். உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ அந்த இன்சிடென்ட் நேற்று நடந்துச்சு இல்லையா, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த இஷ்யூவாக சொல்கிறேன். நம்ம வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து சூப்பர் சூப்பரான விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் பார்த்து வந்தேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இப்போ தான் வந்திருக்கா இல்லை நான் லேட்டாக பார்த்துருக்கேனா அப்படின்ற டவுட் இருந்தது. ஏன்னா என் கண்ணில் சிக்கல நீ தான் சேர்க்குச்சு. அது என்ன அப்படின்னா, வாரிசு படத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அந்த டயத்தில் ஒரு டக்கர் மேலே ஒரு பஸ் மேலே வந்து பொதுவாக போகும்போது ஒரு காய்கறி கூடைகள் எல்லாமே இருக்கிற மாதிரி செட்டப்பில் வந்து போகும். அவங்க வந்து பார்த்துருப்போம். அந்த வியூல வந்து சந்திரமுகி, எஸ் அந்த டயத்துல வந்து டன் 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 அதுக்கு முன்னாடி அந்த இதுல சூரியன்லாம் காமிச்சு அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த விஷுவலு. அப்ப சூப்பர் ஸ்டாரை அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில படங்கள்ல வந்து கேரட் இதுக்குள்ள தக்காளிக்குள்ள அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இது வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வாரிசுக்காக வந்திருக்கும். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அந்த போட்டோ ஷூட் எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு ஃபுல்லா ப்ளூ மேட் தளபதிக்கு ரியலா ஒரு பஸ் மேல படுத்திருக்கிற மாதிரி, அதை சுத்தி ஒரு 4-5 குழந்தைகள் அங்க இருக்கிற மாதிரி, சுத்தி காய்கறிகள் எல்லாம் செட்டப் இருக்கிற மாதிரி லைவா அந்த போட்டோ ஷூட்டுக்காக அந்த ஒரே ஒரு போட்டோக்காக வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே அழகா இருந்தது. டைரக்டர் இன்னும் மற்ற போட்டோகிராஃப்ல இருந்து டிஓபி எல்லாருமே சேர்ந்து அது எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு சின்ன மேக்கிங் வீடியோ ஒன்று வந்திருந்தது. அது பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷலா இருந்தது. உங்களுக்கு ஒரு 4 செய்தி வச்சிருக்கேன். 4ன்னு 8 காட்டுறேன்ல. 4 செய்தி வந்து வச்சிருக்கிறேன். அந்த செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ முடிக்கிறோமா அப்படின்னா முடிக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் எடுக்க போகிறோம். மொபைல் எடுத்துட்டு லைவா இன்ஸ்டால நிறையா வழக்கம் போல் கண்டென்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 4 செய்திகள் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன். ரொம்பவே 4மே ஒரு ஹியூமானிட்டியை ரிலேட்டடாக உள்ளது. அது ரொம்ப சூப்பராக என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் பார்த்ததுல வந்து அது பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு ரியல் அப்படின்னு தெரியல. ஆனால் அது ஏஐ வீடியோ கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஒரு மான் இருக்கு. அந்த சென்னை ஐஐடி அப்படின்ட்டு மேலே போட்டிருந்தது ஹெட்டிங்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு மான் வந்து ஒரு தாய்மான் வந்து குட்டி மானுக்கு வந்து பால் கொடுக்குது. அது கொடுக்கும்போது தாய்மான் வந்து அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது ஏன்னா வந்துட்டு அது அப்படின்றதுக்குள்ள குயிக்காக ஓடிடும். ஸோ இது இருக்கு, குட்டிஸ் எல்லாரும் விட்டு கொடுக்காது, இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் நடக்கலாம். பட் அதில் ஹைலைட்டே என்னன்னா மனிதர்கள் தான். மனிதர்கள் என்னன்னா அங்கே ரோட்டுக்கு அந்த சைட்லையும் இந்த சைட்லையும் வந்து பார்க்கும்போது அவங்க அப்படியே நின்றுட்டாங்க. இல்லை மான் வந்து இந்த மாதிரி பால் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் வரவங்க அப்படின்னு நின்ட்டாங்க, இந்த சைடில் இருக்கவங்க அப்படின்னு நின்ட்டாங்க. அதை வந்து சூப்பராக வந்து வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஒரு காருக்குள்ளே இருந்த வீடியோ, அப்புறம் பக்கத்தில் வெளியில் இருந்துட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. மனிதம், மனிதாபிமானம், அதை பார்க்க ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, அது வந்து அதில் இருந்தது. இது ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூவி இருந்துச்சு தமிழ் சினிமாவில், ஓகேவா. அது வந்து எண்டில் வந்து தோழன் தோழி அப்படின்னு முடியும். எதுக்கு அந்த மூவி சொல்கிறேன்னா, ஒரு மரத்தில் வந்து அந்த படத்தோட பேரை எழுதி தான் அதுக்கு வந்து அந்த அச்சு எடுத்து அதுல இருந்து தான் படத்தோட டைட்டில் கார்டு வர்ற மாதிரி இருக்கும். படத்தோட பேர் ஒரு தலைமுறை தோழி. ஏன் இப்போ நான் சொல்றேன்னா, அந்த மரத்துக்கு பக்கத்துல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேற்குத்தொடர்ச்சி நியர்பை அந்த பிளேஸ், அந்த இடம் பாலாஜி நகர் இந்த ஏரியா பேர், ஓகேவா. அங்க நான் கேஷுவலா ஒரு மதிய நேரத்துல வந்து நான் சொல்ற இன்சிடென்ட் வந்து எப்படியும் ஒரு 8 to 10 years பிஃபோர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க நான் நிற்கும் போது கேஷுவலா யாருமே கிடையாது அங்க. ஸோ அது ஒரு காட்டுப்பகுதி, ஒரு மத்தியானத்துல நான் சொல்ற அந்த டைம். அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர், அவங்க கூட தான் என்னை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இந்த படத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. பைரவாக்கு வந்து அவங்க தான் என்னை ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட்டு போயிருந்தாங்க. ரோடு நடுக்கு நிறைய போலீஸா இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து சீன்ஸ்க்கு, அப்புறம் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஃபைட் போடுற சீனுக்கு, அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து அந்த மார்ஜரில இருந்து வெளியில வந்து அழுவாங்க இல்லையா, அந்த சீன் எடுக்கிற அன்னைக்கு தான் இந்த பனைகளை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஓகே, ஃபோனு அப்புறம் அதை பேசிக்கலாம். இதை நான் இந்த விஷயத்த முடிச்சிடுறேன். அப்போ அந்த பிளேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸ்ல வந்து சடனா யாருமே இடத்துல இப்படி கேஷுவலா அப்படி பார்க்கும்போது ஒரு மான் இருக்கு. மானை பார்த்தோன்னே ஏன் மான் அப்படின்னு நமக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அப்படின்றக்குள்ள அது அப்படி அப்படின்றக்குள்ள அப்படி பறந்துருச்சு, சிட்டா பறந்துருச்சு. நம்ம ஆர்வத்துல போய் பார்த்தா கூட அதை பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டு கண்ணு கட்டின தூரத்துல கூட அது இல்லைங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா.
அந்த மாதிரி அது வந்து ஓடி மறைஞ்சிருச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மான் வந்து நிற்காது, பறந்துடும். எனக்கு இந்த வீடியோவில் இதை பார்த்துட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் வந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த 3 செய்தியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னன்னா, ஒரு டாக் வந்து ஒரு போகிற ஆற்றுக்குள்ளே மாட்டியிருக்கும். அப்போ வந்து செயினா பசங்களுக்குள்ள அப்படியே போட்டு அதை காப்பாற்றி மேலே கொண்டு வர்றது ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு சேஃப்டியா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே வந்து அவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வந்து ஒரு டாக் இது பண்ணாங்க இல்லையா, அந்த சரிவான பகுதியில் அதுக்கு வந்து ஃபுல்லாக சிலை மாதிரி வச்சு அந்த சிலையை திறக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தேன். அது பார்க்கும்போது ஒரு ஹாப்பி இருந்தது. செமையா இருக்கு இது பார்க்கும்போது அப்படின்ட்டு அதில் ஒரு ஃபீல் வந்துச்சு. அடுத்து வந்து டாம் க்ரூஸ் வீடியோ, அதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கேன், அதை சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஹியூமானிட்டிக்காக தான். சூப்பரான வீடியோ. ஒரு கார்ட்டூனில் ஒரு பொம்மை அப்படி காமிச்சு கடைசி ரியல் ஃபுட்டேஜில் உள்ள வீடியோ காமிச்சாங்க. ஒரு குழந்தை ஒரு குச்சி மிட்டாயை கொடுக்குது. உடனே அவர் ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு அந்த வீடியோ ஒன்றும் புரியல. கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து முதல்ல பணம் கொடுக்காரு, அவங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த கார்ட்டூன் வந்து எனக்கு அரைகுறையாக தான் புரிஞ்சுது முதல்ல. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ரியல் வீடியோ பார்க்கும்போது மறுபடியும் பார்க்கும்போது தான் தெளிவாக புரிஞ்சது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் திருட வந்திருக்கான் ஒரு கடைக்கு. திருட வந்ததுக்கு பிறகு அவன் வழக்கம் போல அந்த கல்லாப்பட்டியை எடுத்துட்டு அவங்கள வந்து துப்பாக்கி கண்ணை வச்சு மிரட்டுவாங்களா, அந்த மாதிரி மிரட்டிட்டு ரியல் வீடியோ நான் சொல்றது. அப்படி பண்ண உடனே அவங்க பயந்து கொடுத்த உடனே இந்த குழந்தை பயந்துக்கிட்டு நம்மளும் கொடுக்கணும் போலன்ட்டு கையில இருக்க அந்த குச்சி மிட்டாயை கொடுத்தது. சான்ஸே இல்லை. அந்த ஃபீல் வந்து அவன் அந்த செகண்ட்ல திருந்திடுவான். என்னடா அப்படின்ற மாதிரி அது எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திருக்கும். உடனே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பணத்தையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போற மாதிரி இதை வந்து கார்ட்டூனா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியல் ஃபுட்டேஜ் நடந்த இன்சிடென்ட் உள்ள சிசிடிவி இருக்கும் இல்லையா, அதை போட்டுவிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அந்த குழந்தை வந்து அப்படின்றதுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தையே மாத்திருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி திருடி இருக்கலாம், திருடாம இருந்திருக்கலாம், இது ஃபர்ஸ்ட் திருட்டா இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு திருடனா மாறுறான் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். டாம் குரூஸ் மேட்டர் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, டாம் குரூஸ் வீடியோ வந்து பெல்ட் அதை மைண்ட்ல இருக்கு. அதை இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, காரணமாக தான்